களஞ்சியம் எஃப்எம் ரேடியோ நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி, கரியாப்பட்டினம் கிராமத்துலேருந்து வேதாரண்யம் ஒன்றியம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். என்னையே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவரையிலும் நிறையா பேசியிருக்கோம், நிறைய டாப்பிக்லேயும் பேசியிருக்கோம், என் ப்ராடக்ட் சம்மந்தமாக பேசிகிட்ருக்கோம். அதனால் தெரியும். எனக்கு செல்ஃபாக இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. இருந்தாலும் சொல்கிறேன். ஆர்கானிக் ப்ராடக்டாக ஒரு 10 வகையான சோப்பு செஞ்சிகிட்ருக்கேன். அது மூலம் அரிப்பு, அலர்ஜி, பரு, ட்ரை ஸ்கின்னு, ஆயிலி ஸ்கின்னு அந்த மாதிரி உள்ளதுக்காக சோப்பு செஞ்சிகிட்ருக்கேன். ஹேர் ஆயில் ஒரு 41 ஹெர்பல் போட்ட ஹேர் ஆயில் செஞ்சிகிட்ருக்கேன். முடி கொட்டுறதை நிப்பாட்டுறது, வளர்க்குறது, அப்புறம் முடி கருமையாக வர்றதுக்கு, பெயின், இந்த தொலைனை நீங்கிறதுக்காக. அப்புறம் சீயக்காய் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஷாம்புக்கும் சீயக்காவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஷாம்பு நம்ம தேவையானது தேவையில்லாது எல்லாத்தையும் அதுக்கு தெரியாது, எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம தலையில் எடுத்துகிட்டு அந்த மெலனின் கவரிங் இருக்கும் நம்ம முடியல, அதையும் சேர்த்து இழுக்கிறதுனால தான் நம்மளுக்கு நரை வருது. ஆனால் சீயக்காய் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த எண்ணெய் பசையை ரொம்ப இழுக்காத அந்த மெலனின் கோட்டிங், முடி மேலே உள்ள மெலனின் கோட்டிங்கை அது இழுக்காததுனால நம்மளுக்கு அது ஒரு சிறந்த பொருளாக நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் கொஞ்சோண்டு தலையில் வச்சோமா நரம் வருதா, அழுக்கு போகுதா என்னன்றதை பார்க்குறதில்ல. பின்னாடி தான் முடி நரைச்சிருச்சு அப்படிங்கிறத நரைச்ச காலகட்டத்தில் தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதை கன்சிடர் பண்ணி தான் அந்த சீயக்காய் நான் செஞ்சிட்ருக்கேன். அழுக்கும் போகும், ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 வகையான மசாலா ப்ராடக்ட் செஞ்சிட்ருக்கேன். அது எப்படின்னா கொஞ்சம் குறைஞ்ச விலையில் ஹை குவாலிட்டி, அதாவது கழுவி வறுத்துட்டு அரைச்சி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் மில்லட்டில் 2 வகை செஞ்சிட்ருக்கோம். இது மூலம் உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் இந்த சுகர் பேஷண்ட்டு, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. இப்போ நான் கூடவே அதையே தான் நான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு தான் ஃபஸ்ட்டு அது தேவைப்படுது. நம்ம அங்கங்கே அலையிறோம், போகிறோம், வரோம், போதுமான எனர்ஜி கிடைக்காது. ஃபைபர் கண்டென்ட்டு நம்மளுக்கு இல்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் ப்ரோட்டீன் இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இல்லை, நார் சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இல்லை. அதை இந்த சத்துமாவு ட்ரிங்க் நம்மளுக்கு கொடுக்குது. அதனால் நல்ல ஒரு எனர்ஜியாகவும் ஆக்டிவாகவும் இருக்குது. டீ குடிக்கிறத நம்ம கம்மி பண்ணலாம் மட்டும் இல்லை, கம்மி ஆகிடுச்சு எனக்குலாம். இது இப்போதைக்கு நான் செஞ்சிட்ருக்க ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஞ்சிட்ருக்கிறது என்னென்னா, இப்போ ஒரு மதிப்பு கூட்டிய பொருட்கள், இது இப்போதைக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. இதுவும் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இது இப்போ என்னோடய புதுசாக ப்ராடக்ட்டு. இது ஒரு பேப்பரில் செஞ்சது தான், ஃப்ளவர் வாஷு பேப்பரில் செஞ்சது தான். இந்த மாதிரி ஒரு பெயிண்ட்லாம் கொடுத்து ஒரு அழகான பொருள். இது ஜுவல் பாக்ஸை சாதாரண பொருளை எப்படி மதிப்பு கூட்டி இந்த மாதிரி ஒர்க்கெலாம் கொடுத்து பெயிண்ட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் இப்போ புதுசாக கற்றுக்கிட்டு செஞ்சிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள், வேலையாக இருக்குது எனக்கு. இன்றைக்கி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, குழந்தைகள், பெண் குழந்தைகள், ஆண் பிள்ளைங்க எல்லாருமே இப்போல்லாம் ஒரு 2K கிட்ஸ் அப்படின்னாலே என்னென்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொன்னாலும் நீ சொல்லிட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. சின்னவங்க, பெரியவங்க, ஸ்கூல் டீச்சருங்க யாரையுமே கண்டுக்கிறது கிடையாது. எல்லாரையும் மொத்தம் முதல்ல கலாய்ச்சி விட்டுறாங்க. அதனால சீரியஸ்னஸ் எது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. எல்லாத்தையும் காமெடி மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. எதையுமே ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறதில்ல. இப்போ 90 கிட்ஸ் எடுத்திங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஒபே பண்ணி நடப்பாங்க. ஒரு பயம் இருக்கும் அவங்கள்ட்ட. அம்மா அடிப்பாங்க, அப்பா அடிப்பாங்க, வீட்டில் அண்ணன் அடிப்பாங்க, அக்கா அடிப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். இப்போது உள்ள 2K கிட்ஸ்கிட்ட நீ என்ன வேணாலும் என்னை அடி, என்ன வேணாலும் சொல்லு, நான் இப்படி தான், என்னையே நீ மாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால நம்மளாம் அவங்க பின்னாடி போயிட்டுருக்கோம். அது ஒரு சிறிய மாற்றங்கள் நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு ஃப்ரீடமை கொடுக்குறோம், சொந்தத்தை கொடுக்குறோம். அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அதே சமயம் குழந்தைகளுக்கு எது நல்லது, எது கெட்டது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எது நல்லது கெட்டது அப்படிங்கிறத சொல்லி. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு கேட்குறாங்க, எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு. ட்ரெஸ்ஸோட விலை ஒரு 5000 இருக்குது. அது எனக்கு வேணும். ஆனால் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குது, 5000 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ நாளைக்கு அந்த பிள்ளை போட்டிருக்கோம், கொஞ்ச நாளில் கிழிஞ்சு போயிடும், அப்புறம் அது வளர்ந்துடும், இந்த ட்ரெஸ் சின்னதாக போயிடும். அது மாதிரி காசை ஏன் இந்த மாதிரி பிள்ளைங்க கேட்குறதுனால நம்ம விரயம் பண்ணணும்,
அப்படிங்கிறது யோசிக்கணும். நம்ம யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு வேணாம், இந்த பொருள் வேணாம், இது வந்து விலை கூட, நம்மளால விட முடியாது, இந்த பொருள் வாங்கி கொஞ்சம் நாள் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்கள்ட்ட நம்ம வந்து சொல்கிறபடி எடுத்து சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க கேட்டுக்குவாங்க, நிச்சயமாக கேட்டுக்குவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சொல்ல தவறுறோம். நம்ம வச்சுருக்கிறது ஒரு பிள்ளை தான், 2 பிள்ளை தான், அதுங்க கேட்குறது அம்மா அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்படி நம்ம சொல்லாததுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு நம்மளோட கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அம்மா வந்து எவ்வளோ கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்றப்ப என்ன பண்ணுறாங்க, அடுத்தது அவங்களுக்கு வேறு எது வேணுமோ எல்லாத்தையும் அடம் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம படுற கஷ்டத்தையும் நம்ம சொல்லணும் பிள்ளைங்கள்ட்ட. இந்த மாதிரி இந்த காசு வந்து எந்த பக்கத்துலேருந்து வருது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது, அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு அந்த நிலைமையை புரிஞ்சிருச்சுன்னா அந்த பிள்ளைங்க அடுத்த டைம் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இது வந்து பேரண்ட்ஸ் சைடில் உள்ள தப்பு. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க, தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் பிள்ளை நல்லா இருக்கணும், அவங்க விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும். விருப்பத்தை எப்போ நிறைவேற்றுறது, சின்ன பிள்ளைக்கு எது தெரியும் தெரியாது அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அதுக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்ணும், சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அது கண்ணில் பார்க்குறதெல்லாம் கேட்கும். உடனே கண்ணில் பார்க்குறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாமா, வாங்கி கொடுக்கக்கூடாது. இது வந்து பேரண்ட்ஸ் சைடில் இப்போ பண்ணிகிட்டு இருக்க மிகப்பெரிய தப்பு. இது பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அடம்பிடித்தல்ங்கிற கேரக்டரில் போயிடும். நம்ம என்ன வாங்கி கேட்குறோமோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் அப்படின்னு. என்ன வேணும், பிஸ்கட் வேணுமா, ரைட்டு, ட்ரெஸ் வேணுமா, ரைட்டு, அப்புறம் வேறு என்னென்ன வேணுமோ என்னென்னமோ கேட்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி இது தப்பு அப்படின்னு ஒரு வயசு காலகட்டத்தில் இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நான் எல்லாத்தையும் அடமணி வாங்கி பழகினவங்க கடைசியில் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க போகிற வழி தவறான வழியாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆக முடியும். ஒரு பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், அவங்க லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணும்போது அது நல்ல இது இல்லைன்னு பேரண்ட்ஸ்க்கு தெரியும். அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம சொல்லி அவங்கள வளர்க்கணும். இது இப்படி, இது எப்படி, இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு. ஒரு தடவை பேசுகிறதுக்கு ஒரு 4-5 தடவை நீங்கள் பேசுனீங்கன்னா நிச்சயமாக அவங்க கன்வின்ஸ் ஆவாங்க. அவங்களுக்கே தெரியும், இந்த சாப்பாடை சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது, இந்த ட்ரெஸ் போட்டால் நம்மளுக்கு நல்லது, இந்த படிப்பு படித்தா நல்லது அப்படின்னு. இப்போ பேரண்ட்ஸ் வந்து சொல்கிற படிப்பை பிள்ளைங்க சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் நினச்சது தான் படிக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்க விருப்பமே போய்கிட்டு இருக்கப்ப பின்னாடி வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறத அவங்க எதுக்குமே கேட்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதை நம்ம தான் உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ அதனால் பேரண்ட்ஸ் சைடில் உள்ள தப்பை வந்து நம்ம வந்து மாற்றிக்கிட்டோம்னா இந்த 2K கிட்ஸ் வந்து வெரி குட் பீப்புளாக, ரொம்ப நல்ல பிள்ளைங்களா, நிறைய அவேர்னஸ் இருக்குது பிள்ளைங்கள்ட்ட. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, தைரியம் இருக்குது. இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க, தன்னோட கருத்தை வந்து நல்ல வெளிப்படையாக எடுத்து சொல்கிறாங்க, எல்லாத்துலேயுமே டேலண்டாக இருக்காங்க. ஆனால் ஒரு சில இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களோட நல்ல குணம் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாமல் போயிடுது. இப்போ பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட உள்ள நல்ல பழக்கவழக்கம் எல்லாமே, நல்ல திறமைகள் எல்லாமே இது எப்போ பார்த்தாலும் இப்படி தான் எடுத்தெறிஞ்சு பேசுது, ரொம்ப அரகண்டாக நடந்துக்குதுன்னு ஒரே இதில் நம்ம முடிச்சுட்டு போயிடும். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து ரொம்ப புத்திசாலி மட்டும் இல்லை, திறமை, இதுதான் திறமைன்னு கிடையாது, எல்லாத்துலேயுமே இருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து பாராட்டணும். சரியான ஃபோக்கஸோடு நம்ம அந்த பிள்ளைங்களை கொண்டு போகணும். இப்போ பிள்ளைங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா பிள்ளைங்க வந்து காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறாங்க, வந்து லேட்டாக எழுந்திரிக்க அலோவ் பண்ணக்கூடாது. ஸ்கூல் இருக்கோ இல்லையோ காலையில் நீ இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன் இல்லை எந்திரிக்க மாட்டோம், ஸ்கூல் இருக்கு, இல்லை எந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு வாரம் ஒரு மாதம் நீங்கள் அந்த ட்ரைனிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க நீங்கள் அலாரமே வேண்டியதில்லை, அந்த பிள்ளைங்களே எழுந்திரிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தது சொந்தமாக குளிக்கிறது, சொந்தமாக தலை சீவிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம 5 வயசு 6 வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதம் நீங்கள் செஞ்சு விட்டிங்கன்னா அடுத்ததுலேருந்து சரி நம்ம அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு பேரண்ட்ஸுக்கு அந்த நம்மளுக்கு வந்து பல வேலையில் சமையல் பண்ணிக்கிட்டு இருப்போம், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், வீட்டில் வேறு எதுவும் இருக்கும், எல்லாத்தையும் பண்ணும்போது இது வந்து அந்த வேலையை வந்து அவங்க குறைச்சிடுவாங்க. தானே தன்னோட வேலையை செஞ்சுக்கிறது, ஷூ பாலிஷ் போடுறது, சாக்ஸ் எடுத்துக்கிறது, ட்ரெஸ்ஸை தானே போட்டுக்கிறது, சின்னதாக ஒரு தலை பிணிக்கிறது, பவுட்ரு போட்டுக்கிறது, பார்த்து கரெக்ஷன் மட்டும் நீங்கள் பண்ணலாம். ஒரு 10 வயசு பிள்ளைக்கும் நீங்கள் இதை நான் தான் ட்ரெஸ் போட்டு விடுவேன், நான் தான் தலைவாரி விடுவேன் அப்படின்னா அவங்களோட வேலைகளை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தான் சுமைகள் அதிகரிக்கும். அந்த பிள்ளைங்க எதாக இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்க. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வரலும் ஊட்டி விட்றது தப்பு கிடையாது, தன்னோட பாசத்தை கொடுக்கறது. ஆனால் அதே சமயத்தில் அவங்களும் செல்ஃபாக சாப்பிட பழகணும். 10 வயசு பிள்ளைங்களாக இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போக நேரம் ஆகிடும், உடனே இவங்க ஊட்டி விடுவாங்க, பரவாயில்ல, மற்ற நாளே இவங்க பிள்ளைங்க சாப்பிடணும். அதேமாரி தேவையான சத்தான பொருட்களை தேடி கொடுக்கணும் தன்னோட பிள்ளைங்களுக்கு. இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப வெயிட்டு அதிகமாக இருக்குது பிள்ளைங்கள்ட்ட. என்ன காரணம்னா ஜங்க் ஃபுட்டு வந்து எந்த காலகட்டத்துலேயும் பிள்ளைங்களுக்கு நம்ம பழக்கிறது தான். கடையில் கண்ணில் காமிக்கிறதுலாம் இதை வாங்கி கொடுக்கக்கூடாது.
இப்போ நான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் செம்போடையில். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பெண் குழந்தை 4 வயசு தான் ஆகுது. என்ன அப்படின்னா கடைக்கு போகிறப்ப கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே. புரோட்டா அப்படின்னாலே இந்த பிள்ளைக்கு என்னன்னு தெரியல. இது வந்து வரவேற்கத்தக்க ஒன்று. அவங்களே சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு நான் கடையில் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன், வீட்டில் செஞ்சு கொடுப்போம் சாப்பிட சொல்லி. அதேமாதிரி கடைக்கு போகும்போது நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்றாங்க. என்ன காரணம்னா கூட்டிகிட்டு போனால் கண்டதையும் கேட்கும், வேணாம் நான் என்ன வாங்கி வந்து கொடுக்குறனோ அதை நீ சாப்பிடு. ஏன்னா சின்ன பிள்ளைக்கு எதுவும் தெரியாது. புரோட்டா எப்படி இருக்கும், அதோட டேஸ்ட் என்னன்றது அந்த பிள்ளைக்கு தெரியலை. ஏன்னா புரோட்டாவுக்கு நிறைய பிள்ளைங்க இப்போ அடிக்ட். புரோட்டா இல்லைன்னா வீட்டில் சண்டை போடுற பிள்ளைங்க இருக்குது, அழுகுற பிள்ளைங்க இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம தான் அந்த டேஸ்ட்டை வந்து கொடுக்குறோம். அதனால் சாப்பாடு விஷயம் அதேமாதிரி லேஸு கொர்க்குரை இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதில் வந்து கெமிக்கல் கலக்கிறாங்க. அந்த கெமிக்கல் நாளடைவில் நம்ம கண் பார்வையை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் முடி நரைச்சி போகிறது காரணம், நரம்பு தளர்ச்சி வரும். இதெல்லாம் வந்து இப்போ தெரியாது. அந்த டேஸ்ட்டு நாக்கில் போய் ஒட்டினோடனே சுறுசுறுன்னு இழுக்கும். அதை வந்து இந்த பிள்ளைங்களை இது கேட்டுதல், இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத முடிஞ்சால் வீட்டில் செஞ்சு கொடுக்கணும். இல்லாட்டி வீட்டில் நம்ம செய்யக்கூடிய பொருட்களை கொடுத்து சாப்பிட சொல்லி பழக்கணும். கொஞ்சம் பழகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அது பழகிடுவாங்க. அதை இல்லாமல் எல்லாத்தையும் கண்ணில் கண்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் காசு பணம், நம்ம பேரண்ட்ஸுக்கு காசு பணம் ரொம்ப விரயமாகும். பிள்ளைங்க ஆரோக்கியம் கெட்டுப்படும். திடீர்னு பார்த்தா சில ஃபுட்டு வந்து உடம்புக்கு ஒத்துக்காட்ட இதில் டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டுருப்போம். போய் டாக்டர் சொல்லுவார் ஃபுட்டு அலர்ஜின்னு. எதை சாப்பிட்டுச்சின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? கடையில் விற்கிறது எல்லாத்தையும் வாங்கி போட்டு சாப்பிட்டா அலர்ஜி தான். அடுத்தது நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு, ஒரு 90 கிட்ஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா டிவியில் அடிக்ட் ஆகிருப்பாங்க. சீரியல், அந்த சீரியலோட கதை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரலும் பிள்ளைங்களை 1 வயசு 3 வயசு பிள்ளைய கேட்டிங்கன்னா தெரியும். அந்த அந்த அவங்க எப்படி நடித்தாங்கன்னு இது நடித்து காமிக்கும். கிண்டர் கார்டனில் ஃபஸ்ட்டு அந்த பிள்ளை என்ட்ரி ஆகிறப்ப எல்கேஜி படிக்கிற பிள்ளைய போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக என்ன சீரியல் பாட்டி பார்க்குறாங்க, அம்மா என்ன பார்க்குறாங்கன்னா இதுவும் பார்த்துட்டு உட்காந்துருக்கும். ஏன்னா வேறு வழி இல்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சீரியலுக்கு அடிக்ட் கூட இப்போ அதிகமாக இல்லை, ஃபோன் அடிக்ட். ஏன் உடனே ஒரு பிள்ளை அழுவுதா, ரைட்டு ஃபோனை கொடுத்துட வேண்டியது, சாப்பாடு இங்கே அப்படி கிடையாது. நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது அந்த கவனத்தில் இருந்தால் தான் அதோட சத்து வந்து அந்த உடம்புல சேரும். அப்போ எக்காரணத்தை முன்னிட்டு பேரண்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபோனு கொடுக்கக்கூடாது. ஃபோன் கொடுத்தா சாப்பாடு போகும் கிடையாது. அந்த காலத்தில் சாப்பாடு வீட்லையே நிலாவை காமிச்சோ அதை காமிச்சு இதை காமிச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வீட்டில் அப்போல்லாம் அந்த பிள்ளைங்க ஆரோக்கியமாக இல்லையா? இப்போ ஏன் அவ்வளோ ஸ்ட்ரகிள் இப்போ இருக்குது சாப்பாடு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு? ஒரு ஃபோனை கொடுத்துட்டு அது ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கு, இவங்க ஏதோ வாயில் வச்சு திணிக்கிறாங்க, கொஞ்சம் அதுவும் ஃபுல்லாக போக மாட்டேங்குது. அதனால் வந்து ஃபோன் சாப்பாடு டயத்தில் ஃபோன் பார்க்க அலோவ் பண்ணாதீங்க. அது வந்து நம்மளுக்கு அதில் உள்ள அந்த ஃபோனில் உள்ள ரேஸ் வந்து அதில் உள்ள கதிர்வீச்சு வந்து நம்மளை பாதிக்கும். அது வந்து எல்லாத்தையும் பாதிக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு நம்மளே என்ன பண்ணுறோம், அடிக்ட் பண்ணி விட்டுறோம். நீயே அடிமையாக இருந்துக்க ஃபோனுக்கு அப்படின்னு. அதேமாதிரி இப்போ உள்ளதில் பார்த்திங்கன்னா ஒரு 3வது படிக்கிற பிள்ளைங்க இருக்கட்டும், 2 வயசு 2வது படிக்கிற பிள்ளைங்க, இப்படி பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா கண்ணாடி மாட்டிட்டு தெரியுது. என்ன காரணம்? ஃபோனை தூக்கி விடுக்குறீங்க, டிவியை பார்க்க விட்றீங்க, லைட் ஆஃப் பண்ணிடுறீங்க. லைட் ஆஃப் பண்ணோனையும் அந்த ஃபோனை என்ன பண்ணிகிட்டு இருக்காது, கண்ணு குறுன்னு எமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்க்குறப்ப அந்த ரேஸ் வந்து எங்கே பண்ணும், கண்ணில் பாதிச்சு கண்ணாடியை மத்திக்கி கண்ணு வலிக்குது, கண்ணு தெரியலையா, கண்ணாடியை மாட்டி விட்டுற வேண்டியது. ஏன் வந்து நம்ம பிள்ளைங்கள நம்ம அப்படி அந்த மாதிரி வளர்க்கணும்? ஃபோன் பார்க்க நைட்டில் அந்த வெளிச்சமும் இருக்கணும், ஃபோனும் பார்க்கணும். ஃபோன் வந்து ஒரு நார்மல் வெளிச்சத்தில் நம்ம வச்சு பார்க்கணும். இல்லை தூங்குனதுக்கப்புறம் ஃபோன் பார்க்க அலோவ் பண்ணக்கூடாது. ஃபோனை கொடுக்காதீங்க. தேவையா, உனக்கு ஸ்கூலில் ஒர்க் இருக்கா, அந்த என் கண்ணு முன்னாடி ஃபோனை வச்சு செய், இல்லாட்டி கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க அப்படியே பார்த்து முதுகு பின்னாடி இப்போ தெரியாது, கழுத்து வளைவு, முதுகு வளைவு எல்லாமே வந்துடும். இப்போ ஃபோனை வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஃபோனை பார்த்துட்டு இருங்க, ஃபோனை தூக்கி ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஃபோனை தூக்கி கொடுத்துருங்க. அங்கே ரிலேட்டிவ் வந்திருப்பாங்க, தாத்தா பாட்டி வந்திருப்பாங்க, சித்தப்பா சித்தி எல்லாருமே ரிலேட்டிவ் வந்திருப்பாங்க. அப்போ ரிலேட்டிவாக அந்த பிள்ளை யார், அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியும் இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு? ஃபோனை நிறைய என்ன பண்ணுறாங்க, கொடுத்துருந்தானே யாரையும் கண்டுக்க மாட்டேங்குது. அந்த பிள்ளைங்க கண்டுக்காமல் இருக்கிறதுனால ஃபோனை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் போதும். இப்போ வந்து உலகத்துலேருந்து அந்த பிள்ளை வந்து எங்கே போகுது, தனிமையாக போகுது. நம்ம வந்து நம்மளும் மனுஷங்க தான், நம்ம வந்து காட்டில் வசிக்கல, இந்த ஒரு சமுதாயத்தில் நம்மளும் வசிச்சிட்ருக்கோம். நம்மளோட சொந்த பந்தங்களோட சேர்ந்தது தான் நம்ம வாழ்க்கை. அப்படிங்கிறப்ப சொந்தக்காரவங்க வாப்பா அப்படின்னு ஒரு தாத்தா பாட்டி பிடிச்சி கொஞ்சிறது கூப்பிட்டா கூட இது என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ஃபோனை பார்த்துட்டு இருக்கு. அந்த பிள்ளைங்க பார்த்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த தப்பையும் யார் செய்கிறோம், நம்ம தான் செய்கிறோம். ஃபோனு பப்ளிக் பிளேஸில் ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா, ஒரு கோயில் திருவிழா, வேறு எதுக்கோ நம்ம போகிறோம், ஒரு கேதரிங் இருக்குது, நம்ம ரிலேட்டிவ் கேதரிங் இருக்குது, அங்கே போகிறப்போ ஃபோனை கொடுத்து பிள்ளை தனிமையில் உட்கார வைக்காதீங்க. இப்போதைக்கு தெரியலாம் அது ஹைடெக்கா அப்படின்னு, நிச்சயமாக கிடையாது. நம்ம வந்து மனுஷங்க இந்த மனசு விட்டு ஒருத்தவங்க பேசுகிறப்ப, அவங்க பாசப்பிரியமாக தூக்கி கொஞ்சிறப்ப இருக்கிற ஒரு சந்தோஷம் அந்த ஃபோனில் பார்க்குறப்ப இருக்காது. அதனால் இனிமே அது நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணும். இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைங்க அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், 40 வயசில் அது எப்படி இருக்கும்? 40 வயசில் கண்ணாடி போடுறதுக்கு இப்போ 8 வயசுல கண்ணாடியை மாட்டி விட்டா பின்னாடி அந்த பிள்ளை என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து
அந்த மாதிரி ஃபோன் பார்க்குறத அலோவ் பண்ணக்கூடாது. தேவையானதை மட்டும் கொடுங்க. தேவையில்லாதது அறிவியல் வளர்ச்சி போய்கிட்டே தான் இருக்கும். இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இது தேவை இது தேவையில்லை, அந்த கிளாரிஃபை நம்மளுக்கு இருக்கணும் ஆஸ் எ பேரண்டாக. அந்த கிளாரிஃபை இருந்தால் தான் பிள்ளைங்களை வந்து நம்ம வழிநடத்தி செய்யலாம். அதுக்கு அடுத்தது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு விட்டு வீட்டை விட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியணும். அப்போ அந்த பிள்ளை வந்து வீட்டில் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பேசினேன், டீச்சர் எனக்கு என்ன சொன்னாங்க, என்ன ஒர்க் கொடுத்தாங்க, அந்த ஓப்பனாக பேசணும். ஸ்கூலில் வீட்டை விட்டு வெளில போனால் ஃப்ரெண்ட்ஸை யாரை பார்த்தோம், யார்கிட்ட அந்த ஒரு ஃப்ரீனஸ் இருக்கணும் பிள்ளைங்கள்ட்ட. அப்போ அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிற பிள்ளைங்க போய் சொல்லவே சொல்லாது. ஏன்னா வந்தோடனே இன்றைக்கி போய் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு போய் அம்மாட்ட சொல்லணும், அப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு அது ஒரு இதுலேயே வந்துகிட்டு இருக்கும். அந்த வீட்டுக்கு வந்தோடனையும் அதை ஆனால் நம்ம பொறுமையாக கேட்கணும். கேட்டால் தெரியும் அது என்ன தப்பு பண்ணல, நம்ம பிள்ளைங்க போகிற வழி கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை விட்டு நீ சும்மா இரு, எனக்கு நேரம் இல்லை நீ பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம தியாகம் பண்ணினா தான் அடுத்த ஜெனரேஷனை நம்ம நல்லபடியாக கொண்டு வரலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பிள்ளைங்கள்ட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க பழகக்கூடியவங்க எப்படி, இது எதுவும் தப்பு பண்ணுச்சா அப்படிங்கிறது, நம்ம பிள்ளை எதுவும் தப்பு பண்ணுச்சா, வேறு வெளியில் யாரும் தப்பு பண்ணாங்களா அப்படிங்கிறத நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இந்த பழக்கத்தை கொண்டு வந்தோம்னா நம்ம பிள்ளைங்க சரியான வழியில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். வெளியில் நடந்ததை மறைக்காமல் ஒரு பஸ்லேயே போகட்டும், தனியாக போகிற ஒரு +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போட்ட இதில் பஸ்ஸில் போனாலும் சரி, பஸ்ஸில் இத்தனை பேரை பார்த்தேன், அவங்க என்னை இந்த மாதிரி சொன்னாங்க, காலேஜுக்கு போனேன், இவங்க வந்து இந்த மாதிரி இந்த மேம் வந்து என்னை இப்படி பேசினாங்க, என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை எப்படி கிண்டல் அடித்தாங்க, எனக்கு வந்து ஹர்ட்டிங்காக இருந்தது, எனக்கு சந்தோஷமாக இருந்தது, என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ஓப்பன் அப் அப்படியே சொன்னாங்க அப்படின்னா அந்த குழந்தை சரியான வழியில் போயிட்டுருக்கு. அதை விட்டுட்டு நம்மளும் கேட்கல, ஆனால் அந்த பிள்ளைனையும் நம்ம சொல்ல என்கரேஜ் பண்ணலை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணும், அந்த பிள்ளை வந்து வெளியில் என்ன பண்ணிகிட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போ பொய் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும். இப்போ அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஃபைனலாக நம்மளுக்கு தெரியும். அப்போ போய் ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கும்போது என்ன பண்ணும், நான் பண்ணவே இல்லை அப்படின்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் நல்லா இறுக்கி பிடிக்க என்ன பண்ணிடுவாங்கன்னா தப்பிச்சு போகிற மாதிரி அவங்க அந்த தப்பை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அஸ் எ பேரண்ட் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பிள்ளைங்க உண்மையாக இருக்கிறது, நல்ல வழியில் நல்ல ஒழுக்கத்தோடு நம்ம எப்படி இருக்கிறது, பெரியவங்கள்ட்ட எப்படி பழகிறது, ஸ்கூலில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நடந்துக்கிறது, டீச்சருங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறதுங்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்குறதுல தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது என்னென்னா, அடுத்தவங்க பொருளுக்கு என்றைக்கும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் இந்த சின்னது ஒரு பேனா பென்சில் எல்கேஜி பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வேறு எந்த பிள்ளைங்க எதுவுமே இருக்காது. அது பேக் நிறைய பேனாவோ இருக்கும், பென்சில் இருக்கும், ரப்பர் இருக்கும். வேறு ஒரு பவுனோ ஒரு காசு பணமோ அந்த பிள்ளைங்க எடுக்காது. ஏன்னா அதோட அட்ராக்ஷன் என்னென்னா பேனா பென்சில் தான், பென்சில் எரேசர், இதுதான் சின்ன பிள்ளைங்க எல்கேஜி பிள்ளைங்க ஸ்கூலில் என்ற ஆரோ பிள்ளைங்கள்ட்ட. அப்போ நம்ம பிள்ளைகிட்ட நம்ம கொடுத்து விட்ற பென்சிலை தவிர வேறு பென்சில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கேட்கணும். பேக்கை செக் பண்ணும்போது இந்த பென்சில் எப்படி வந்துச்சு, ஃபஸ்ட்டே கொஞ்சம் தடுமாறுவாங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் கேட்டோம்னா சொல்லுவாங்க இது யாரோட பென்சில், எப்படி வந்தது, நீ எப்படி எடுத்த, எப்படி வந்தது, அவன் கொடுத்தாலும் அவன் பொருளை நீ ஏன் வாங்கினேன்னு கேட்கலாம். இல்லை நானே எடுத்துக்கிட்டேங்க நம்ம கண்டித்து கேட்கும்போது சொல்லிவிடுவாங்க பிள்ளைங்க, போய் சொல்லாதுங்க. அப்போ அடுத்தவங்க பொருளை நீ எடுக்கக்கூடாது, அது நாளைக்கு கொண்டு போய் நீ அவங்கள்ட்ட கொடுத்துரு அப்படின்னு நம்ம பிள்ளையை சொல்லி வளர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த பிள்ளைனா அதுக்கப்புறம் அடுத்தவங்க பொருளை என்றைக்கும் எடுக்காது. அது ஒரு கெட்ட பழக்கத்துலேருந்து நம்ம பிள்ளைங்களை நம்மளே மாற்றுறது. இப்போ பொய் சொல்ல பழக்க வழக்கத்துலேருந்து மாற்றுறது எப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திருடுறதுலேருந்து எப்படி நம்ம பிள்ளைங்களை நம்ம நல்ல வழியில் கொண்டு வருது அப்படின்றது. அதேமாதிரி பெரியவங்கள்ட்ட எப்படி பண்பாக பழக்க வழக்கமாக நடந்துக்கிறது அப்படின்னு. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு பெரியவங்க வந்தாங்கன்னா வாங்கன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது வயசு பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, நம்ம போனோன்னா நம்மளை அப்படியே ஒரு இறங்க ஒரு பார்வை பார்த்துட்டு நீ வந்தால் எனக்கு என்ன, நான் என் வேலையை பார்க்குறேன் எங்கள் வீட்டுக்கு நீ தானே வந்திருக்க. ரொம்ப ரேர் வீட்டுக்கு வந்த பிள்ளைங்க வாங்கன்னு சொல்கிறது, வந்திருக்கவங்களா வாங்கன்னு சொல்கிறது, டீ சாப்பிட்றீங்களா. அதே மாதிரி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எங்கே பிள்ளைங்க இருந்தாலும் பேரண்ட்ஸ் போய் கொண்டு வருவாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருக்காங்க வாங்கன்னு சொல்லு அப்படிம்பாங்க. இப்போ நம்ம சொல்ல முடிஞ்சாலும் இது என்ன பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, அது படிச்சுக்கிட்டு இருக்குது, அது தூங்கிட்டு இருக்குது, அது ரெஸ்ட்டில் இருக்குது, அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு பேரண்ட்ஸ் நம்மளே சொல்லிடுறோம். இப்போ இது மூலம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ரிலேட்டிவோ பக்கத்தில் உள்ளவங்க யார் வந்தாலும் அந்த பிள்ளைங்க அதை கண்டுக்கிறது கிடையாது. கண்டுக்காமல் தனிமை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க. அக்கம் பக்கத்தோடு நம்ம பழகினா தானே அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியும், நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். திடீர்னு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு வீட்டிலே கரண்ட்டே இல்லை, பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லை,
பக்கத்தில் எல்லாரும் போய் பழகினதுனா எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, ஒரு லைன்மேனை போய் கூப்பிடணும், என்னன்னு தெரில அப்படின்னு கூப்பிடுறது, ஹெல்ப் கேட்கணும்ல. அப்போ தெரிஞ்சிருந்தா தானே நம்ம ஹெல்ப் கேட்கலாம். அந்த பிள்ளைங்க எதுவுமே இல்லாட்டி எப்படி போய் ஹெல்ப் கேட்குறது? அப்போ வந்து அக்கம் பக்கத்தை வந்து நம்மளுக்கு என்ன, நம்ம தெரிஞ்சுக்க வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிள்ளைங்க மைண்ட் செட்டு. இது பேரண்ட்ஸ் வந்து பார்த்து அதை வந்து தடுக்கணும். ஏன்னா நம்ம அக்கம் பக்கத்தில் பழக்க வழக்கம் வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் அடுத்த வீட்டில் சமைச்சது இந்த வீட்டுக்கு வரும் சாப்பாடு, இந்த வீட்டில் சமைக்கலைன்னா அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க, வாங்கிக்குவாங்க, இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே. இப்போ உன் வீட்டில் நீ சமைக்கிறியா, அது உன்னோட, கொடுத்தாலும் வேணாம், நாங்கள் சமைச்சிக்கிறோம், இல்லாட்டி கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க இந்த சமூகத்தில் நாளைக்கு தன்னை எப்படி நிலைநிறுத்திக்கிறது, ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சுக்கும். அதேமாதிரி ஆம்பளை பிள்ளைன்னா ஓவியமான ஒரு பிள்ளை, பொம்பளை பிள்ளைன்னா ஓவியம் இல்லாத பிள்ளை அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸே நினச்சிக்கிறோம். அது பண்ணவே கூடாது. ஆம்பளை பிள்ளையாக இருந்தானே பொம்பளை பிள்ளையாக இருந்தானே ரெண்டு பிள்ளையும் நம்ம ஈக்குவலாக நடத்தணும். ஆம்பளை பிள்ளைக்கும் எல்லா வேலையும் தெரியணும், வீட்டு வேலை தெரியணும், பொம்பளை பிள்ளைக்கும் எல்லாம் தெரியணும். இப்போ வந்து என்னென்னா அப்போலாம் படிப்பு அப்போ உள்ளவங்க படிக்காத படிப்பை பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறாங்க? நிச்சயமாக இல்லை. அப்போ படித்தவங்களாம் கூட பெரிய லெவலில் போயிருக்காங்க. ஆனால் பிள்ளைங்க படிக்குது, அதனால் வீட்டு வேலை எதுவுமே செய்கிறது கிடையாது. வீட்டு வேலை செய்கிறதுங்கிறது வேலைங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்காம இப்போ கண்டினியூஸாக நம்ம புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ஒரு சோம்பலுக்கு வரும். அப்போ அந்த டயத்தில் ஒரு ரெஃப்ரெஷ்னஸ், ஒரு கூட்டுறது, ஒரு துணி மடித்து வைக்கிறது, இல்லை வேறு எதுவும் வீட்டில் பாத்திரம் வளர்க்குறது, இல்லை அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லை அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு கார்டனிங் பண்ணுறது, எல்லாமே ஒரு நம்ம எப்படி சொல்லி வளர்க்கலான்னா இது வேலை கிடையாது, இது வந்து ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு நீங்கள் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா, எப்போ போர் அடிக்கும், படிச்சுட்டு கண்டினியூஸாக படிச்சுட்டு தூக்கம் நிச்சயமாக வரும், போரிங்காக இருக்கும். அப்போ போய் நம்ம ஒரு ரிலாக்ஸாக நம்ம போயிட்டு கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் வேலை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த பிள்ளைங்களே ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் பிள்ளைங்கள்ட்ட வந்து உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்தது. என்ன காலம் அப்படின்னா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பான்னு சொன்னாங்க. சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வீட்டில் கொண்டு வந்து பேக்கை வச்சுட்டு நிச்சயமாக ஒரு 1/2 hour 1 hour பிள்ளைங்க வெளியில் விளையாடும். அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி வெளியில் போய் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து முகம்லாம் கை காலெலாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி டீ போட்டிருப்பாங்க, குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டியூஷனுக்கு போங்க, இல்லாட்டி வீட்டில் புக் எடுத்து வச்சு படிக்கும். இப்போ அந்த ட்ரெண்ட் அப்படியே மாறிடுச்சு. என்னென்னா பிள்ளைங்க ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விளையாடுறது, வெளியில் விளையாடுறது, நம்ம உடம்புக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கணும், எக்ஸசைஸாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அதுதான் வந்து ஒரு புத்துணர்ச்சியும் கூட நம்ம உடம்புக்கு. அப்போ தான் மூளையினால் வேலை செய்யும். அது தெரியல. ஸ்கூல் விட்டு வர வேண்டியது, வீட்டில் வந்து இருக்கிறத சாப்பிட வேண்டியது, ஸ்நாக்ஸு என்ன இருக்கோ சாப்பிட வேண்டியது, திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஆகி டியூஷனுக்கு போக வேண்டியது, இல்லாட்டி வீட்லேயே உட்காந்து ஏதோ பண்ணுறாங்க. அந்த விளையாடுறதுங்கிறது இப்போ வந்து மிஸ்ஸிங். அதாவது நம்ம உடம்புக்கு அந்த புத்துணர்வு இப்போ இல்லை பிள்ளைங்கள்ட்ட. என்ன பண்ணிடுறாங்க, ஸ்கூல் விட்டு வந்த கையோட ஃபோனை தூக்கிடுறாங்க. வீட்டில் ஃபோனை தூக்கிட்டு சண்டை நடக்குது பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைக்கும். டியூஷனுக்கு போகல, படிக்கல, ஹோம்ஒர்க் பண்ணல, நான் ஃபோனை பார்த்துட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஃபோன் பார்க்கலன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அவங்கள்ட்ட அந்த பிள்ளை. ஏன்னா ஃபோன் வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க. நம்ம ஸ்கூல் விட்டு போனோடனே ஸ்கூலில் நினச்சிட்டே இருப்பாங்க போல இருக்குது, வீட்டுக்கு போனோடனே ஃபோனை பார்க்கணும் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி ஃபோன் கேட்குறப்ப நம்ம கொடுக்கக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபோன் இல்லாமல் அவங்க வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் நம்ம கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு ஃப்யூச்சரில் கொண்டு வரலாம். இதெல்லாம் நம்ம பேரண்ட்டாக நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன வேலைங்க, ஒரு சாட்டர்டே சண்டே சின்ன வேலைங்க, வீட்டில் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனப் பண்ணணும். ட்ரைனப் பண்ணாமல் எதுவுமே வேணாம், நான் சமைச்சு வைக்கிறேன், திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு முடியல, வீட்டில் ஃபீவர் அடிக்குது, அப்போ என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களுக்கும் எதுவும் வெந்நீருக்கு கூட தெரியாது, பேரண்ட்ஸுக்கும் ஒன்றும் தெரியாது, என்ன பண்ணுவாங்க, கடையில் போய் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ சின்ன வேலை, ஒரு வெந்நீர் வைக்கிறது, டீ போடுறது, பால் காய்ச்சறது, ஒரு சிம்பிளாக தோசை ஊற்றுறது, ஒரு சிம்பிளாக சட்னி அரைக்கிறது, ஒரு ரசம் வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சின்ன வேலைங்க அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு 8th standard 7th standard ஒரு 9th standard படிக்கிற பிள்ளைங்களுக்கு ட்ரைன் அப் பண்ணி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி உடம்பு முடியாத டயத்தில் இல்லை எதிர்பார்க்காம பேரண்ட்ஸ் வந்து ஏதோ வெளில போயிடுறாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க அதுங்களுக்கு தேவையான ஒரு ஃபுட்டை கூட அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணுறது, அம்மா வரவரெல்லாம் வெயிட்டிங், அம்மா வந்து டென்ஷனோட வரணும், எங்கே போனாலும் வீட்டுக்கு திரும்ப டென்ஷனோட வரணும், நம்ம பிள்ளைங்க பட்னியாக இருக்கும். இல்லாட்டி கடையில் வாங்கி சாப்பிட்றது, அவங்க என்னத்தை போட்டு செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்கன்னு தெரியாது பிள்ளைங்களுக்கு. அது வந்து பின்னாடி வயிற்றில் வந்து பல ப்ராப்ளத்தை கொடுக்கும், ஃபுட் அலர்ஜிம்பாங்க. அதெல்லாம் நம்ம தேடி கொடுக்குறது. ஏன்னா சின்ன வேலையை செய்ய சொல்லிட்டோன்னா அது செஞ்சுக்கும். ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ரொம்ப ஓவராக ஊர் சுற்ற விடக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5 வயசு வரையிலும் ஆம்பளை பிள்ளைங்களை வந்து பேரண்ட்ஸ் வளர்ப்பாங்க, 5 வயசுலேருந்து அதுக்கப்புறம் ஸ்கூல் வளர்க்கும்.
12வது முடிக்கிற வரையிலும். அதுக்கப்புறம் இந்த சமூகம் வளர்க்கும் அந்த பிள்ளைங்கள. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேரண்ட்ஸ் வந்து 10 வயசு வரலும் பேரண்ட்ஸ் சொல்கிறத அந்த ஆம்பளை பிள்ளை கேட்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் வளர்க்கும்னா ஸ்கூலில் டீச்சருங்க சொல்கிறத விட ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கும் அந்த பிள்ளை. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் போகிறப்ப சமூகம் நல்லவங்களோ கெட்டவங்களோ ஃப்ரெண்டோ தெரிஞ்சவங்களோ போனவங்களோ யாருன்னு தெரியாமல் அவங்க சொல்கிறத கேட்டு அந்த பிள்ளைங்க வழி நடத்தி போயிட்டுருப்பாங்க. அந்த 23 வயசு வரையிலும், ஒரு 24 வயசு வரையிலும் நம்ம ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ நம்ம வந்து டேக் கேர் பண்ணி வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சரை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் 23 வயசு வரையிலும் அவங்க எங்கே போனாலும், எங்கே போகிற, திரும்ப எங்கே இருக்க, எத்தனை மணிக்கு வருவேன், என்ன பண்ணினாங்க, யார் கூட, நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்கணும். அது அவங்களுக்கு கோபம் வரும். ஆனால் கோபம் வந்தாலும் நம்ம கண்டுக்கூடாது. ஆனால் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல பிள்ளைங்களை நம்ம கொடுக்குறோம். அதுங்க 24 வயசு ஆனதுக்கு அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக மெச்சூரிட்டி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பா ஏன் இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் நம்மளை வார்ன் பண்ணாங்க, எதுக்கு இப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கே தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சரி நம்ம பேரண்ட்ஸ் செய்கிறது கரெக்டு, நம்ம நல்ல வழியில் தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த டைம் அவங்க படித்து முடித்து ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போனப்போ அவங்க லைஃப்பை அவங்களால ஸ்டடி பண்ணிக்க முடியும். இதுவரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க 23 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. நம்ம இப்படி தான் இருக்கணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட நம்ம எப்படி பழகணும், தெரிஞ்சவங்கள்ட்ட எப்படி பழகணும், யார் எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாமா வாங்கிக்கக்கூடாதா, திடீர்னு ஈஸியாக எப்படி மற்றவங்கள்ட்ட டக்குன்னு பழகுறாங்களா பழகக்கூடாதா, எப்படி அந்த அவேர்னஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த 23 வயசு வரையிலும் கொடுத்தப்ப அடுத்த வயசு வரலும் அவங்க அழகாக போயிடுவாங்க. அழகாக அவங்க லைஃப்பில் அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி போகிறப்ப அவங்க பிள்ளைங்களுக்கு எங்கள் அம்மா என்னை இப்படி வளர்த்தாங்க, எங்கள் அப்பா இப்படி என்னை வளர்த்தாங்க, நீ ஏன் இப்படி இருக்க, அப்படியே ஒரு ரோல் மாடல் மாதிரி நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி வளர்க்குறோமோ அது நாளைக்கு ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அது அவங்க குழந்தைங்கள்ட்ட நம்மள்ட்ட சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்படி வளர்த்துருக்காங்க, எப்படி சொல்லி கொடுத்தாங்க, நீ ஏன் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிறது. அவங்களோட பாரம்பரியத்தன்மைன்னு சொல்லுவோம். நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய பண்பாடு, மெயினாக நம்மளுடைய பண்பாடு, அந்த பண்பாடு இப்படி தான் இருக்கணும். இதை தூக்கிட்டு போய் தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம குழந்தைங்க அவங்களோட குழந்தைங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம பண்பாடு பண்பாடும் பாரம்பரியமும் அங்கே அழியாமல் காக்கப்படும். இந்த மாதிரி இருந்தால் தான். இல்லையா மாடர்ன் ட்ரெண்டுப்பா, எங்கள் பிள்ளைங்கள்லாம் 2K கிட்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா 2K கிட்ஸுக்கு அடுத்தது வர பிள்ளைங்க என்னமா ஆகும்னு தெரியாது. இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளைல தயிர், இப்போயும் தயிர் சில வீட்டில் செய்கிறாங்க, நெய்யெல்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ உள்ள பிள்ளைங்கள நெய் எப்படி எடுக்கிறதுன்னு கேளுங்க, தெரியாது. ஏன்னா கடையில் நெய் விற்கிது, வாங்கி போட்டு சாப்பிட்றாங்க. அது நல்லதா, நல்ல பொருளாக கெட்டதா, நெய் எப்படி இருக்கும், ஒரிஜினல் எப்படி இருக்கும், இது ஒரிஜினல் டூப்ளிகேட்டை ஐடென்டிஃபை பண்ண தெரியல. இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போனோடனே வீட்டில் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறோம், பேக்கெட் தயிரை வாங்கி போட்டு யூஸ் பண்ணுறோம். 5 வருஷம் 10 வருஷம் போனதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன தெரியாது, தயிர் செய்வது எப்படி அப்படிங்கிறத யூடியூப்பில் பார்ப்பாங்க. பார்த்துட்டு தயிர் இப்படி தான் செய்யணுமா, முடிஞ்சால் பார்ப்பாங்க, இல்லாட்டி கடையில் வாங்கி போட்டு சாப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பாரம்பரியத்தன்மை அங்கே ஒன்று மிஸ்ஸிங். அதே மாதிரி பொருளெல்லாம் அவ்வளோ சுத்தபத்தமாக நம்ம செஞ்சு தான் நம்ம வீட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. கடையில் காசு கொடுத்தா எல்லாம் கிடைக்கும், ஆர்டர் பண்ணால் எல்லாம் வீடு தேடி வரும், ரைட்டு. ஆனால் அது சுத்தமாக இருக்கா, சாப்பாடு எங்கேயோ சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அது நல்லபடியாக செஞ்சுருக்காங்களா, நல்ல கெமிக்கல் கலக்காமல் செஞ்சுருக்காங்களா, இல்லவே இல்லை. அதை அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா தான் தெரியும், இதில் இந்த மாதிரி கெமிக்கல் கலந்துருக்காங்க, இதை சாப்பிடாத, இது நல்லது கிடையாது, இதுதான் உண்மை, இது போலி. நெய் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுதான் ஒரிஜினல், இந்த மாதிரி இருந்ததுன்னா இது போலி அப்படிங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஏதோ கடையில் இருக்குது நம்ம வாங்கி போட்டு சாப்பிட்டு போவோம் அப்படின்னு நம்மளே விட்டோம் வந்தோம்னா அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. குழந்தைகளோட நல்லொழுக்கம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. நம்ம பிள்ளைங்க நல்லா ஒரு நல்ல பெஸ்ட்டாக இன்ஜினியராக வர்றதோ, ஒரு ஐஏஎஸ்ஸாக வர்றதோ, இல்லை ஒரு சிறந்த ரோல் மாடலாக இந்த சமூகத்துக்கோ இந்த உலகத்துக்கோ வர்றது நம்ம கையில் தான் இருக்குது. அது வேறு மாதிரி போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து இந்த சமூகத்துக்கு நம்ம ஒரு நல்ல ஜெனரேஷனை நம்ம கொடுக்கணும், நம்ம பேரண்ட்டாக இருந்து. அதே மாதிரி பேரண்ட்ஸ் சொல்கிறத பிள்ளைங்களும் கேட்கணும். நம்ம பேரண்ட்ஸ் எது சொன்னாலும் அது நம்மளுடைய நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை தவறான வழியில் நம்மளை வழிநடத்தி செல்ல மாட்டாங்க
அப்படின்னு நீங்கள் எவ்வளோ டவுட் வேணாலும் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கலாம். ஏன் இப்படி பண்ணுறீங்க கேட்கலாம், ஏன் இதை சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். அதே சமயத்தில் அடமெண்ட்டாக இருக்கக்கூடாது. நான் இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்காக நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம குழந்தைகளுக்காக அம்மா அப்பா எவ்வளோ தியாகங்களை செய்கிறாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு 2K கிட்ஸ் பிள்ளைங்களுக்கும் சரி, எந்த பிள்ளைங்களுக்குமே இவங்க ஒரு பேரண்ட்ஸாக மாறும்போது தான் அவங்க பிள்ளைங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகும்போது தான் என்ன ஆகும், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பேரண்ட் நம்மளை வளர்த்துருக்காங்களா, நம்மளுக்கு ரொம்ப தியாகம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இப்போ எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் மத்தியானம் இருந்து ஒர்க் பண்ணுற டயத்தில் என்றைக்கா சாப்பாடு எடுத்துட மாட்டேன். நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். அவ்வளோ பெரிய பாக்ஸ் வரும் சாப்பாடு. எங்கள் அம்மாட்ட கேட்பேன். அப்படியே எடுக்க 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 சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும். ஏம்மா கேட்பேன், ஏம்மா ஏறி உட்காந்து சாப்பாடு அமுக்குறீங்களான்னு கேட்பேன். என்ன காரணம், நம்ம பிள்ளை வந்து நிறைய சாப்பிடுதோ சாப்பிடலையோ, ஆனால் நிறைய சாப்பிடணும். ஏன்னா தாய் உள்ளம் தந்தை உள்ளங்கிறது நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான் என் லைஃப்பில் நிறையா. எங்கள் அம்மாலாம் எனக்கு இன்னமும் எனக்கு கடவுள் தான். எங்கள் அம்மா வந்து சோர்ந்து இருக்கிற டயத்துலலாம் அதை விட்டதில்ல, அடுத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு வீரப்பெண்மணி மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. எதுலேயோ சோர்ந்து போயிடுவேன், ஏதாவது அம்மா அந்த மாதிரி ஆகிட்டுமா என்னமா பண்ணுறது அப்படின்ட்டு மனசு விட்டு போயிடும். அதை தூக்கி போடு, வந்தது வரட்டும், அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வீரப்பெண்மணி மாதிரி நிற்பாங்க. அதுலேயே எனக்கு பூஸ்டிங் கிடச்சி அதை விட நான் நல்லா வந்துடுவேன். அதே மாதிரி உடம்பு வந்து கொஞ்சம் குண்டாக போகுது, ஸ்கூல் டேஸில் லீவ்லாம் விட்டாங்கன்னா நல்லா சாப்பிடுவோம். அந்த சம்மர் வெக்கேஷனில் நல்லா சாப்பிடுவோம். சாப்பிடும்போது உடம்பு குண்டாக போயிடும். உடனே எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, உடம்பு குண்டாக போச்சு, எக்ஸசைஸ் பண்ணேன். இத்தனையும் எங்கள் அம்மா ரொம்ப படிக்கல, எக்ஸசைஸ் பண்ணேன்னொடனே உடனே நம்மளை அவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்படிங்கிறப்ப உடனே எக்ஸசைஸ் பண்ணுவேன். நான் பண்ணிவிட்டு சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணுவேன். கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த ஃபிட்னஸை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா எங்கள் அம்மா தான். அதே மாதிரி அழகாக இருக்கணும், பெண்கள் நல்ல முடி நிறையா இருக்கணும், அழகாக இருக்கணும். என் பேரண்ட்ஸ் எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேருமே எப்படி இருக்கணும், இதெல்லாம் நீ தலைக்கு அப்ளை பண்ணிக்க, இதெல்லாம் முகத்துக்கு போடு அப்படின்னு இயற்கையாகவே பழக்குவாங்க. அதேமாதிரி காய்கறி சாப்பிடும்போது இந்த காய்கறி இதுக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, இது முடிக்கு நல்லது, இது உன்னோட மூளைக்கு நல்லதுன்னு சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. கொடுக்கறதுனால எந்த காய்கறியுமே நான் ஒமிட் பண்ண மாட்டேன். அதேமாதிரி இப்போ உள்ள பிள்ளைங்க நிறைய காய்கறி சாப்பிட்றது இல்லை. கேட்டால் பெருமையாக சொல்லிக்கிறாங்க, என் பிள்ளை காய்கறியே சாப்பிட்றதில்ல, கீரையே சாப்பிட்றதில்ல அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த நார்சத்து எங்கேருந்து கிடைக்கும், அந்த உடம்புக்கு தேவையான வலிமையும் வளமையும் எங்கேருந்து கிடைக்கும், நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் தான் கிடைக்கும். அது சாப்பிட்றதுனா பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. ஏன்னா ஸ்ட்ரென்த் இல்லையே, சோம்பேறியாக தான் இருப்பாங்க. ஜங்க் ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டா இங்கே ஃபுட் பாய்சனாக ஆகிட்டுருக்கும். அதனால் எது தேவையோ தேவையில்லையோ அப்படிங்கிறத நம்ம கிளாரிஃபை பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டோம்னா, அவங்க சரியான அதை கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களை வந்து கஷ்டப்படுத்தவே வேண்டியதில்லை, அதுங்க கஷ்டப்படாதுங்க. ரொம்ப ஈஸி அந்த பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணுறது. நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் 3 வருஷம் HM. அப்போ வந்து சில கிளாஸ்க்கு போகும்போது ஒரு பொண்ணை வந்து இப்போ ஒரு கண்டினியூஸாக 1 வீக் அப்சர்வ் பண்ணுவேன். அப்சர்வ் பண்ணப்போ கிளாஸில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த பிள்ளை. முகத்தை பார்த்தீங்கன்னா எனி டைம் அழுதுரும் போல் அப்படின்னு ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணப்போ 4வது நாள் தனியாக கிளாஸ்லாம் முடிச்சுட்டு கிளாஸில் எல்லாரும் மட்டும் கேட்காம தனியாக கூப்பிட்டேன். என்னம்மா பிரச்சனை, ஏம்மா அப்படி இருக்க, அந்த டயத்தில் வந்து நான் வந்து அதுக்கு ஒரு தாய் மாதிரி, டீச்சருங்கிறத விட்டுட்டேன், ஒரு தாய் மாதிரி வந்து என்னம்மா ப்ராப்ளம், ஏம்மா அப்படி இருக்க, சோகமா, குளிச்சியா, சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட நீ காலைல அப்படின்னு பேசும்போது என்ன சொன்னது அப்படின்னா, இல்லை அப்புறமா அழுக ஆரம்பிச்சிட்டேன். என்னம்மா எங்கள் வீட்டில் இப்போ சண்டை, என்ன சண்டை, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன சண்டை, அவங்க ஃபேமிலி இஷ்யூஸும் நம்ம தலையிட முடியாது. இருந்தாலும் அந்த ஃபேமிலியில் அம்மா அப்பா சண்டை வந்து பிள்ளை முன்னாடி போட்டுக்கிறாங்க. போட்டோன்னே என்ன பண்ணிட்டு இந்த பிள்ளை நம்ம அம்மா அப்பா சண்டை இன்றைக்கி போடுவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க, அது இந்த பிள்ளைக்கு தெரியல. நம்ம அப்பா சண்டையிலே இருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு இது எதுலேயுமே படிப்புலையோ வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணல. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு திடீர்னு டல் ஆகிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு அப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி கொடுத்தேன் நான். இந்த மாதிரி உங்கள் பிள்ளை நல்லா படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி டல்லாக இருக்குது கிளாஸில், என்னென்னு கேட்டால் சண்டைன்னு சொல்லுது. உங்கள் பேரண்ட்ஸ் சண்டையை பிள்ளைங்க முன்னாடி தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க, அப்படியே இருந்தாலும் உங்கள் சண்டையை உங்களோட வச்சுட்டு பிள்ளை முன்னாடி பாசமாக இருங்க, என்ன நடக்குது, சாப்பிட்டியா என்னென்னு கேளுங்க, ஏன்னா எதுவுமே கேட்கல அப்படின்னு இந்த பிள்ளை சொல்லுது. இந்த மாதிரி இருந்தால் வேறு மாதிரி போயிடுவாங்க பிள்ளைங்க என்னனையும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் எனக்கு தேங்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை நல்லா படிச்சுது, நல்லா வந்தது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அது மாதிரி எந்த டயத்தில் வந்து பிள்ளைங்க வந்து எனி டைம் நம்ம வந்து பார்த்துட்டே தான் இருக்கணும் நம்ம குழந்தைங்கள. எந்த டயத்தில் அவங்க சறுக்கி விழுறாங்க, அவங்க எதுக்கு டல்லாக இருக்காங்க, ஏன்னா நம்ம பிள்ளைங்க டல்லாக எதுக்கு இருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும், சந்தோஷமாக இருக்காங்களா தெரியும், அவங்கள சுற்றி என்ன நடந்துட்டு இருக்காத அப்படிங்கிறப்ப நம்ம கேட்டால் தான் அவங்களும் சொல்ல ஓப்பன் அப் பண்ணுவாங்க.
கிளாஸில் யாரும் அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுறபடி பண்ணியிருப்பாங்க. அதை அந்த பிள்ளைங்க வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. இதனால அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. யார்கிட்ட சொல்கிறதுன்னு கூட தெரியாது. நம்ம பேரண்ட்ஸ் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவங்களுக்கு இருந்து அந்த பிள்ளைங்கள நல்ல விதமாக கேட்டோம்னா சொல்லுவாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், நான் கொஞ்சம் ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணி சாப்பிட்டியா என்ன பண்ணேன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. நிச்சயமாக சொன்னதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து நம்ம கொண்டு போகலாம். இந்த மாதிரி நம்ம ஜெனரேஷன் நல்ல விதமாக கொண்டு போகிறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சில கருத்துக்களை, அறிவுரை கிடையாது, இது வந்து ஒரு சில கருத்துக்கள் தான். என்னோட கருத்துக்களை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கும் குறிப்பாக தாய்மார்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி 2K கிட்ஸாக இருக்கட்டும், எந்த குழந்தைகளாக இருக்கட்டும், அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்க. அம்மா அப்பா தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மட்டும் இல்லாமல் அவங்க தான் ஃபஸ்ட்டு தெய்வம் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அதனால் பேரண்ட்ஸ் சொல்கிறத வந்து கேளுங்க. உங்களோட நல்லதுக்கு தான் அவங்க செய்கிறது எல்லாமே. உங்களோட நல்லதுக்கு தான், குழந்தைங்களோட நல்லதை தான் அவங்க கன்சிடர் பண்ணி அவங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதனால் பேரண்ட்ஸை வந்து சொல்கிறத ஒபே பண்ணி கேட்டிங்கன்னா உங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.